ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் ஜூலியா டீனா சீரியஸில் 3வது பாகத்தை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் வேலண்டினா சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலியானா அன்னைக்கு எனக்கு கதை சொல்லி தூங்க வச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்லா தூங்கினது அன்னைக்கு தான். அடுத்த நாள் காலையும் ரொம்ப அழகாகவே விடிஞ்சது. அப்பவும் என் அப்பாவோட ஒய்ஃப் லூசியா பற்றி எந்த நியூஸுமே தெரியல. ஸோ என் அண்ணன் கொஞ்சம் அதை நினச்சி டென்ஷனாக இருந்தான். அவனை பார்த்து நானும் கொஞ்சம் சீரியஸாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அது எல்லாமே ஜூலியானா எனக்கு மார்னிங் டெக்ஸ்ட் பண்ணுற வர மட்டும்தான். அவள் டெக்ஸ்ட் பார்த்ததும் நான் உடனே அவளுக்கு கால் பண்ணேன். இப்போதான் எழுந்தியா அப்படின்னு சொல்லி நானே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அவள் என்கிட்ட என் சின்னம்மா பற்றி கேட்டேன். நான் இன்னும் எந்த நியூஸும் தெரியல, கொஞ்சம் டென்ஸ்டாக தான் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு அவளை கேட்டேன். அவளும் ஓகேன்னு சொன்னான். அவளை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சதுமே எனக்கு வெக்கம் கலந்த சிரிப்பு வர ஆரம்பிச்சது. நானும் வேகமாக ரெடியாகி அவளை பார்க்கறதுக்காக கிளம்புனேன். பட் கரெக்டாக அந்த டைமில் என் அக்கா ஈவா வந்து கட்டையை போட்டேன். கொஞ்சம் கூட ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி யோசிக்க மாட்டியா, வெளியெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிட்டு போனான். நானும் வேற வழி இல்லாமல் ஜூல்ஸ் கிட்ட ஐம் சாரி ஜூல், என்னால் வர முடியல, ஒருவேளை என்னால் இன்னைக்கு வர முடிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போதே லூச்சோ அங்கே வந்தான். உன் சின்னம்மா பற்றி எதுவும் நியூஸ் தெரிஞ்சதா அப்படின்னு என்னை கேட்டான். நான் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எப்படி நீ இவ்வளோ கூலாக இருக்க, வழக்கமாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ அழுதுட்டு தானே இருப்ப அப்படின்னு என்னை கேட்டான். நான் அப்போதான் நான் சந்தோஷமாக இருக்கிறதையே நோட் பண்ணேன். நான் அப்புறம் இல்லை நான் ஜூல்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பித்தேன். ஜூலியானா பேரை கேட்டதும் ஜூல்ஸ் வராளா, அப்போ இரு நான் செர்ஜுவும் வர சொல்கிறேன், செர்ஜு ஜூலியானா மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், ஸோ நம்ம அவனையும் கூப்பிடலாம் அப்படின்னு உனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வேண்டாண்டா அப்படின்னு சொல்ல வந்தேன். பட் லூச்சோ அதை கேட்காம செர்ஜியோவை வர சொன்னான். நான் ஜூல்ஸை பார்க்க போகாததுனால நான் ஒருவேளை டென்ஷனாக இருப்பணும் அப்படின்னு நினச்சி ஜூலியானா என்னை மீட் பண்ண வந்தான். அப்போ நானும் ஜூலியானாவும் என்னோட ரூமில் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வெர்ஜினிட்டி பற்றி டாபிக் வந்தது. ஸோ நான் அப்போ என்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நான் கனடாவில் இருக்கும் போது தான் சார்ல்ஸை மீட் பண்ணேன். அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் 2 பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு போயாச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அப்போ இருந்து இப்போ வர எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது செக்ஸ் பற்றினது கிடையாது. நீ இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கியா ஜூலியானா அப்படின்னு நான் அவட கேட்டேன். பட் நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவள் ஸ்டில் வெர்ஜின் அப்படின்னு. அது தெரிஞ்சதை நான் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நான் அதை அவகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் அந்த சந்தோஷத்தில் தான் சிரித்தேன். சரி நீ எதுவும் மிஸ் பண்ணலையா அப்படின்னு அவளை கேட்டேன். அப்போ ஜூல்ஸ் என்னை கேட்டேன், நீ யாரையுமே காதலிக்கலையா வேலண்டினா அப்படின்னு என்னை கேட்டேன். எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இதுவரை யாரு மேலே வரல ஜூலியானா, காதல்னு ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு அவளை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக லூச்சோ உள்ள வந்தான். உன்னோட ஸ்டெப் மாம் வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னதை நான் வேகமாக ஓடி போய் பார்த்தேன். ஆக்சுவலாக கடத்தினவங்களே அவங்கள ரிலீஸ் பண்ணாதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை பற்றி போலீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் மறுபடியும் ஜூலியானாவை தேடி வந்தேன் என்னோட ரூமுக்கு. பட் அவள் அங்கே இல்லை. நான் உடனே அவளுக்கு கால் பண்ணி, நீ எங்கே இருக்க ஜூல்ஸ், என்கிட்ட சொல்லாமே எங்கே போனேன் அப்படின்னு நான் கேட்டேன். ஆக்சுவலாக இந்த செர்ஜோ இருக்கான்ல, அவன் தான் அவளை கூட்டிகிட்டு போயிருந்திருக்கான். நான் அது கேட்டதும் உனக்கும் செர்ஜை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி சிரிச்சேன். பட் அவ அதுக்கு ரொம்ப சீரியஸா நோ எனக்கு அவனெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னான். எனக்கு அவள் குரலை கேட்டதும் ஏதோ ப்ராப்ளம் புரிஞ்சுது. ஸோ நான் என்னாச்சு, உன் குரல்லையும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அவள் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், பட் அதை என்கிட்ட சொல்லி என்னையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறதா சொல்லி நான் அப்புறம் பேசுகிற வேலண்டினா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணான். எனக்கு அவள் குரலோட தடுமாற்றத்தை கவனித்த பிறகு
என்னால் அவளை தேடி போகாமல் இருக்க முடியல. ஸோ நான் என் டிரைவருக்கு கேக் கொடுத்து கரெக்ட் பண்ணி அவளை பார்க்கவும் போனேன். என்னை பார்த்ததும் ஜூலியானா ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவன் முகத்துல சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. நான் அப்புறம் அவள் வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வந்தேன். அவள் அம்மாவை மீட் பண்ணேன். இப்படி என்னோட லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் ஜூல்ஸ் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்னோட காலேஜுக்கு போனேன். அதை பார்த்த எல்லா கேர்ள்ஸுமே இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினேன். அப்போ நான் அது எல்லாமே ஜூல்ஸ் டிசைன் பண்ணது, அவளோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு எதிர்பாராத விதமா நான் ஜூல்ஸையே மீட் பண்ணேன். அப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் அவகிட்ட சொன்னேன், உனக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீ கொடுத்த அந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க எல்லாருமே இந்த டிசைனை ரொம்பவே பாராட்டினாங்க. ஆமா, நீ ஏன் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகிறத பற்றி யோசிக்க கூடாது? உனக்கு டேலண்ட் இருக்கு ஜூலியானா. என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீ ஒரு குட் ஃபேஷன் டிசைனர் ஆகுவ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஜூல்ஸ், எனக்கு அது வருமானு தெரியல, பட் அப்படியே வரும்னாலும் இப்போ என் ஃபேமிலி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் படிக்கிறத பற்றி யோசிக்க முடியாது வேலண்டினா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவ, வேலண்டினா, உன்கிட்ட இருந்து உன்னோட நட்பு மட்டுமே எனக்கு போதும். பணம் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை காயப்படுத்திடாத ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான். என்னால் அன்னைக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நாங்கள் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போது அங்கே ஒரு சாங் ப்ளே ஆகிட்டு இருந்தது எங்களுக்கு கேட்டது. அதை கேட்டதும் அது அவளோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனோம். அங்கே சிலர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்ததும் ஜூலியானா, நம்மளும் டான்ஸ் ஆடலாவா அப்படின்னு என்னை கூப்பிட்டா. பட் எனக்கு சுத்தமாக டான்ஸ் வரல. நான் வெளியே நின்று பார்க்க ஆரம்பித்தேன். பட் ஜூலியானா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். என்னமோ தெரியல, அன்னைக்கு அவள் ஆடுறது மட்டும் என் கண்ணுக்கு ஸ்லோ மோஷனில் தெரிய ஆரம்பிச்சது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை சைட் அடித்தேன். அது சைட்டுன்னு தெரியாமல். நான் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஜூலியானா என்கிட்ட வந்தேன். வா, நான் உனக்கு டான்ஸ் ஆட சொல்லித்தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். எனக்கு டான்ஸ் ஆடவும் சொல்லி கொடுத்தேன். நானும் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஆட ஆரம்பித்தேன் அவ கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் ஜூலியானாவை பற்றி யோசிக்கிறதும் அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை ட்ரை பண்ணுறதும் எனக்கு ஒரு வழக்கமாகவே மாறி போச்சு. அவளுக்கு பிடிச்ச சாங்கை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். அது எனக்கு மனப்பாடமாகவே ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு கேட்டேன். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைச்சது. என் அண்ணாவோட பர்த்டே வந்தது. நான் ரொம்ப சந்தோஷமா ஏர்லி மார்னிங்கே கேக்கோட போய் அவனுக்கு விஷ் பண்ணேன். யூஸ்வலாக என் அப்பா தான் இந்த மாதிரி பண்ணுவார். என் அண்ணா ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு நைட்டே நாங்கள் வீட்டில் ஒரு குட்டி பார்ட்டியும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அதுக்கு ஜூலியானாவை இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவளை பார்க்க போனேன். பட் ஜூலியானா எனக்காக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்ட்டியில் போட்டுக்கணும் அப்படின்னு நான் முடிவே பண்ணேன். அப்புறம் அவளுக்காக ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். வழக்கம் போல இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஜூலியானா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொடுக்க மட்டும் இல்லை, சில நேரங்களில் வாங்கிக்கவும் கற்றுக்கணும். அதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முழுமையாக்கும் அப்படின்னு நான் சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். அன்னைக்கு அவளுக்காக நானே ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். அந்த ட்ரெஸ்ஸை அவள் போட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்து நின்னப்போ நான் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னேன்.